டெக்னாலஜியுமே இல்லாத காலத்துல இவ்ளோ பிரம்மாண்டமா ஒருத்தரால எப்படி கோவில் வந்து கட்ட முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் எல்லாரும் மனசுலயே ஓடுற ஒரே கேள்விதாங்க. உலக அளவுல வந்து இன்னுமே வந்து இங்க சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லப்படுது. ஒருவேளை இந்த கோவில் கட்டுறதுக்கு பூதகணங்களும் ஏலியன்ஸும் வந்து அந்த காலத்திலே ஹெல்ப் பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிதான் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு தூணாகட்டுங்க, ஒவ்வொரு கல்லாகட்டும், ஏன்னா சாதாரண மனுஷனால அந்த வெயிட் வந்து தூக்க முடியாது. சோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் ஆராய்ச்சி வந்து போயிட்டு இருக்கு. எத்தனையோ மழை, புயல், வெள்ளம், பூகம்பம் சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா கம்பீரமா நின்றுட்டு இருக்குதுங்க தஞ்சை பெருவுடையார் கோயில். சோ இந்த கோவிலை பார்க்கதான் நாங்க ஃபேமிலியா போயிருக்கோம். எங்க கூட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம் வாங்க. ஹாய், நான் உங்கள் பவி தீபக். இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள தஞ்சை பெருவுடையார் கோயில் வந்து பார்க்க போயிட்டு இருக்கிறேங்க. நம்ம எத்தனையோ புக்ஸ்ல படிச்சாலும், ஆடியோஸ்ல கேட்டாலும், வீடியோஸ்ல பார்த்தாலும் அந்த தஞ்சாவூர் கோயில போய் நேர்ல பாக்குற ஒரு ஃபீல் வந்து வராதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்து ரீச் பண்ணிட்டோம். அங்க சிட்டில தான் போயிட்டு இருக்கிறேங்க. இங்க என்ன ஒரு பியூட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா, எந்த பக்கம் திரும்பினாலுமே வந்து தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு போறதுக்கு உண்டான அந்த போர்டு வச்சிருப்பாங்க. சோ அதை பார்த்து வந்து போய்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து தஞ்சாவூர் கோயில் வந்து பார்க்க போறேங்க. உண்மையா வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. இது தஞ்சாவூர் கோயிலோட என்ட்ரன்ஸ். சும்மா பார்க்கவே பிரம்மாண்டமா இருந்துச்சுங்க. உள்ள காலை வச்சோனே மெய் சிலிர்த்து போய் நின்னேன். ஏன்னா நமக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. மனுஷன் எந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க பாரியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. அங்க உள்ள கல்லெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சாதாரண ஒரு மனுஷனால வந்து கல்லெல்லாம் தூக்கி வந்து நிமித்திருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கல்லும் அந்த அளவுக்கு வந்து வெயிட் இருக்குங்க. அப்புறம் இப்போ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா கோவிலை சுத்தி பார்க்க தான் ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோவிலோட ஓப்பனிங் டைம் பாத்தீங்க அப்படின்னா காலையில 6ல இருந்து மதியம் 12:30 வரைக்கும் ஓப்பன்ல வச்சிருக்காங்க. அப்புறம் 12:30 மணிக்கு மேல வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நாங்க போயிருந்த டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா சிவபெருமானை வந்து பார்த்துருக்கலாம். பட் எங்களோட அன்லக்கி பார்க்க முடியல. பட் இருந்தாலும் சிவபெருமானோட தளத்துல நாங்க காலடி வச்சதுக்கே வந்து கோடான கோடிகள் வந்து நன்றிகள் வந்து சொல்லணும் சிவபெருமானுக்கு. இது வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ண பீரங்கிங்க. அப்புறம் ஒவ்வொரு மண்டபம் ஆகட்டுங்க, ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பா இருந்துச்சு. அந்த காலத்துல எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாம இதெல்லாம் வந்து எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு இப்ப வரைக்குமே எல்லாருனாலையுமே வந்து யோசிச்சுட்டு தாங்க இருக்கிறாங்க. இதை வந்து உலக ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே வந்து இன்ன வரைக்குமே சர்ச் பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குன்னு பாருங்க. அப்புறம் அங்கங்க போர்டெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. இது வந்து உள்ள கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆனோம்னா அந்த கோவிலுக்கு சைட்லயே பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி போகுங்க. அந்த மண்டபத்துக்குள்ளதான் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. 1930 வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ 2005 வந்து கோவில் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே வந்து கம்பேரிஷன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல உள்ள கோவில் எப்படி இருந்துச்சு, இப்ப வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணி மாத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க. உண்மையாவே வியப்பா இருக்குங்க. நம்ம எல்லாம் தமிழன்னு சொல்றதுக்கே பெருமைப்படணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ராஜராஜ சோழர் அவர்கள் வந்து நமக்கு கோவில் வந்து கட்டி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சுமார் 2000 வருஷம் கடந்துமே எத்தனையோ புயல் வந்திருக்குங்க. எத்தனையோ நாட்டுல வந்து நம்ம நிலநடுக்கம் கேள்விப்படுறோம். எத்தனையோ பில்டிங்ஸ்ல வந்து கீழே உடஞ்சி விழுந்திருக்குது. ஆனா இந்த கோவில் வந்து யோசிச்சு பாருங்க, எத்தனை மழை, எத்தனை வெயில், எல்லாத்தையுமே பார்த்துட்டு சும்மா கம்பீரமா நின்றுட்டு இருக்குன்னு. நீங்களும் யாரெல்லாம் வந்து இது மாதிரி தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிருக்கீங்க இல்ல போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சரி, எத்தனை பேர் வந்து போயிருக்கீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் கோவிலுக்குள்ள என்ட்ரி ஆன உடனே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அவங்க வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் வந்து எனக்கு எடுக்கணும்னு தோணவே இல்லை. ஏன்னா அவ்வளோ பெருசா இருந்துச்சுங்க. அங்க இருக்கிற சிலையெல்லாம் அவ்வளோ தத்ரூபம் வரைஞ்சிருந்தாங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த சிலையில வந்து சைட்ல இந்த துணியில முடிச்சு போடுவோம் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து செதுக்கி வச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த ஒரு சிலையாகட்டுங்க, அவ்வளோ நுணுக்கமா செதுக்கி இருக்கிறாங்க சிலை எல்லாத்தையுமே. அவ்வளோ மெய் சிலிர்த்து அப்படியே உடம்பே சிலிர்த்து போச்சுங்க அதெல்லாம் பார்த்து நிக்கிறதுக்கு. அப்புறம் கோவிலை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குட்டி 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 மண்டபமா இருந்துச்சு. அப்புறம் இதுல உள்ள ஒவ்வொரு சிலையுமே பார்த்தோம்னா எல்லாமே வந்து சம்திங் ஏதோ ஒரு ஹிஸ்டரி வந்து சொல்லுதுன்னு மட்டும் தெரியுது. ஆனா என்ன அப்படின்றது மட்டும் சரியா எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த யானை மேல உட்காந்துட்டு வந்து ஒரு போட்டோ எடுத்தோம். இது வந்து அப்படியே ஒரு ரியல் யானை மேல உட்காந்துட்டு போட்டோ எடுத்த மாதிரியே இருந்துச்சு. அதுவும் அழகாதான் இருந்துச்சு.
அப்புறம் ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்களா எடுத்தாங்க. இதுல இந்த தஞ்சாவூர் கோவில்ல என்ன ஒரு பியூட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க இந்த கோவிலோட நிழல் வந்து எந்த பக்கமுமே விழுகாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்க போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மணி நேரம் அந்த கோவில்ல இருந்திருப்போம். அந்த கோவிலோட நிழல் வந்து எந்த பக்கமுமே விழுகலிங்க. அவங்க சொன்ன மாதிரிதான் இருந்துச்சு. அப்புறம் கோவில ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு சிவபெருமான் நாமத்தை ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நந்திங்க. இந்த நந்தி பார்த்தா அவ்வளோ ஹைட்டா இருந்துச்சு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வருஷத்துக்கு 1 சென்டிமீட்டர் வந்து நந்தி வளர்றதா வந்து நான் கேள்விப்பட்டேன். பட் அது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி சரியா எங்களுக்கு தெரியல. சோ உங்களுக்கு தெரிஞ்சா வந்து சொல்லுங்க. அப்புறம் தஞ்சை பெருவுடையார் கோயில்ல நிறைய செல்வங்கள் வந்து இருந்ததாகவும் பிரிட்டிஷ்காரங்க வந்து அதை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டதாகவும் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் உண்மையா பொய்யான்லாம் சரியா தெரியல. அப்புறம் கோவிலை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா கோவில ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். அப்புறம் ஒவ்வொரு சிற்பமே வந்து பாக்குறதுக்கு டைமே பத்தலைங்க. கிட்டத்தட்ட பாக்கணும் அப்படின்னா ஒரு 1 டே ஃபுல்லாவே வந்து அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரிதான் இருக்கும். நம்மளோட உலக பாரம்பரிய சின்னம் வந்து இந்த கோவிலுக்கு வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. யுனெஸ்கோல வந்து விருது கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட உலக அதிசயம் வந்து 7ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து உலக அதிசயத்தை தாண்டிங்க. ஏன்னா யோசிச்சு பார்க்கணும் எந்த அளவுக்கு வந்து இந்த கோவில் கம்பீரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு